தைரியம், தன்னம்பிக்கை, வீரம், விவேகம், வெற்றி என்ற எதிர்பார்ப்புகளை தன்னுடைய மனதில் ஆழ்மனதில் அதிகமாக வைத்துக்கொண்டு போராட்டங்கள் பிரச்சனைகளை கடந்து வந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை மேசராசி என்பவர்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் இந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. உண்மையிலே மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது. நீங்கள் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு பாரத்தோடு இருக்கீங்க, அப்படியே ஒரு அழுத்தம். அதுவும் நம்மளுடைய மேசராசியில் பிறந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு படாத பாடு பட்டாச்சு 9 மாத காலமாக. இப்போ தான் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக கொஞ்சம் அப்படியே ஒரு தென்றல் காற்று வீசுகிற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாற்றம் வருது. ஸோ இப்போ லாக் ஆகி இருக்கிறது யாருன்னா நம்முடைய மேசராசியில் பிறந்த அஸ்வதி நட்சத்திரக்காரர்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே ஒரு டக் பாயிண்ட் சொல்லுவோம்ல, ஏதோ ஒரு பாயிண்ட் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது சார், ஆனால் என்ன விஷயம் தெரியல, நான் ரொம்ப யோசிக்கிறேன், ஆனால் அதை நுணுக்கங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற நம்முடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்போ ஒரு அழுத்தம் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு குறைஞ்சது 35 நாள் 40 நாளாகவே கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகுது அப்படின்னா, இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பல தடைகள் இருந்துச்சுல, எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, பல சூழ்ச்சிகள்னால உங்களால் செய்ய முடியாமல் போயிருக்கும். சில நேரங்களில் மனசுக்குள்ளே உள்ள வலியும் வேதனையும் தாங்க முடியாமல் அதை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதுலேருந்து அப்படியே கடந்து கொஞ்சம் நீங்கள் வேகமாக செயல்பட்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது.